ஜஸ்ட் 10 நிமிஷத்துல ஏதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. காரசாரமான இந்த ஆனியன் கொஜுவை ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அது கூட வெட்டி வச்ச பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்து 4 பல் பூண்டு, கொஞ்சமாக வேர்க்கடலை இடிக்கல்ல இடித்து அதையும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா காரசாரமான ஆனியன் கொஜு ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் ஏதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. காரசாரமான இந்த ஆனியன் கொஜுவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அது கூட வெட்டி வச்ச பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்து 4 பல் பூண்டு, கொஞ்சமாக வேர்க்கடலை இடிக்கல்ல இடித்து அதையும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா காரசாரமான ஆனியன் கொஜு ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்